ஒரே நாய் சவுண்டாக இருக்குது. ட்விட்டர்கிட்ட போக முடியும். என்ன நாயை கத்திக்கிட்டே இருக்கு. அது நல்லா தான் இருக்கும். திடீர்னு அதுக்கு அந்த அமாவாசையானா அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி பிடிக்கலாம், அந்த நாய்க்கு ஒரு மாதிரி இருக்குது போல இருக்குது, குலைஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அது வேறு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இணையதளத்தில் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருங்க. அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கார். ஏன்னா காரணம் என்னென்னா, அவர் கட்சி தலைமை சரி கிடையாது, கண்டிக்காது. அவர் கட்சி தலைமை அதை ரசித்து காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு தலைமை. அவரே சொல்கிறாரு, முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். பேருந்து மேல கண்ணாடி பட்டா திருநாட் 7 கூட போடுவாங்க. போடட்டும், கேஸை எதிர்கொள்வோம். சிறுத்தைகள் மீது கட்சி தொண்டனாக இருந்தால் 10 வழக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தலைவர் இருக்கும்போது தொண்டன் எப்படி இருப்பாங்க? ஆபாசமாக பேசுவாங்க, மரியாதை இல்லாமல் பதிவு பண்ணுவாங்க. ஒரு தலைவர், ஒரு தலைமை பண்பு, அது எதை பற்றியும் கவலைப்படாமல் 10 வழக்கு ஒரு தொண்டனுக்கு இருக்கணும்னா, அப்போ அது தலைமை இருக்கிறவங்களும் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் யோசிச்சு பாருங்க. 100 வழக்கு, 150 வழக்கு, அந்த அளவுக்கு பெரிய வழக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி தலைமை பொறுப்புக்கே வர முடியும். அப்போ இதை அரசு எப்படி சித்தரிக்கும்னா, பொறுக்கி, அதாவது சுதந்திரத்துக்காண்டி மக்களுக்காண்டி போராட்டம் பண்ணி வழக்கு வாங்கிறது வேறு, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் 2 பேரை சேர்த்து வைக்கிறங்கிற பேரில் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, மிரட்டுறது, இந்த வழக்கு முழுக்க யாருக்கு இருக்குன்னா வன்னியரசு அவர்கள் மீது இருக்குது, வழக்கு இருக்குது. நான் சொல்லலை, அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடும்போது அந்த அஃபிடவிட் கொடுப்பாங்கல்ல, அதில் இருந்துச்சு அந்த வழக்கு. ஓஹோ, ஆள் கடத்தல் வழக்கு இருக்குன்னா இவருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் நமக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒருத்தர் தான் விசிகானுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு. இவர் என்னன்னா, தமிழ் தேசிய பெருந்தலைவர் திருமாவளவன் அவர்கள். புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சி எப்படி முக்கியமான கட்சி, நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவம், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் எப்படி இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கும் திராவிட சார்ந்து இருக்கக்கூடிய தலித்தணிகளுக்கும் எப்படி குறைச்ச கொடுக்க நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும். தமிழ் தேசியங்கிறத பற்றி பேசவே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கூட்டி அது ஏதோ ஒரு சோடாப்பட்டி போட்டு எங்கேயோ போயிடுச்சு நினச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ சொல்கிறாங்க தமிழ் தேசிய பெருந்தலைவர் திருமா அவர்கள் அப்படின்னு சொல்லி இப்போ பதிவு பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இங்கே தமிழ் தேசிய அரசியலை ஒரு அத்தாரிட்டி சொல்லுவாங்கள்ல, நம்மகிட்ட தான் இருக்குது. நீங்கள் என்ன விதை நான் போட்டேன், நான் வளர்த்தேன், இருந்துட்டு போட்டோம். இங்கே பெரும்பான்மையான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, அது யாருமே மறுக்கவே முடியாது. ஆனால் சீமானவர்களுடைய உழைப்பு, சீமானவர்களுடைய அந்த கடினமான உழைப்பு தான் இங்கே பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட தமிழ் தேசிய அரசியல் போய் சேர்ந்துருக்கு. அப்போ என்னென்னா, இப்போ திடீர்னு வந்துட்டாங்க, புதக்குள்ளி போயிட்டாங்க. திராவிடத்தால் வாழ்ந்தோம், திராவிடம் எங்களை காப்பாற்றுச்சு அப்படின்னு போனவங்க ரிட்டர்ன் வராங்க. தமிழ் தேசியம் நாங்கள் தான் அத்தாரிட்டி, தமிழ் தேசிய பெருந்தலைவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அதில் திருமாவளவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிறந்தநாள் நிகழ்வில் அவரை பற்றி பெருமையாக பேசியிருந்தா பரவாயில்ல, போகிற போக்கில் என்ன பண்ணியிருந்தாங்க, மாங்காய் அப்புறம் கோமாளி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தைகளை திட்டமிட்டு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக ஏற்படுத்தி விட்டு போனாங்க. சரிங்களா? இந்த அடியாள் வேலை பார்ப்பார் தெரியுமா, யார்? வன்னியரசு. யாருக்கு அடியாள் வேலை பார்க்காரு? திமுகனுடைய அடியாள் வேலை பார்க்கவர் தான் வன்னியரசு. இந்த வன்னியரசு இன்னைக்கு காலங்காத்தால் இருந்து ஒரே குடைச்சிருங்க. இணையதளத்தில் சும்மா இந்த அப்புறம் ஒன்று குலைச்சிச்சில அது மணிக்க இது பதிவு பண்ணிக்கிட்டே இருக்குது. விடுதலை பயணத்தை எங்களை யாராலையும் முடக்க முடியாது, எங்கள் விடுதலை பயணத்தை. அப்படியா? என்ன விடுதலை? திமுக இருந்து இந்த மாதிரி ஒரு சேர் வாங்குங்க முதல்ல, அப்புறம் விடுதலை பயணத்துக்கு நீங்கள் போகலாம். உட்காரும்போது இந்த எப்படி சேர், இந்த சேரை பார்த்துருக்கீங்களா? திமுக கட்சி, அது வீட்டில் உங்கள் வீட்டிலலாம் இருக்காது, வேறு விஷயம். திமுக கட்சி எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள் அவங்களாம் இருக்கும்போது, ஒரு மாவட்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி சேர் ஈக்குவலாக சேர் வாங்குங்க. அப்புறம் விடுதலை பண்ணி பொறுமையாக போகலாம். இந்த அறிவாலயத்தில் ஒரு செயின் ஒன்று இருக்கா, அறிவாலயத்தில் செயினோடு நீங்கள் நாயை கட்டி போகிற செயின் நினச்சிக்கிடாங்க, நீங்கள் அப்படி நினச்சிக்கிடாங்க. அறிவாலயத்தில் ஒரு செயின் ஒன்று கிடக்கு. அந்த செயின் விசிக கட்சிக்கிட்ட எடுத்து வச்சுருக்குறாங்க. அந்த செயின் என்னென்னா,
இங்கே ஒரு திமுகக்கென்று இணைய அதாவது ஐடி விங் இருக்குது, அப்போ இளைஞர் அணி இருக்குது, மகளிர் அணி இருக்குது, தகவல் தொழில்நுட்பம், அப்போ தொழிலாளர் சங்கம், அப்படி நிறைய அமைப்புகள் இருக்குது. ஆனால் தலித் அமைப்புகள் ஒன்று இருக்கா எனக்கு சரியாக தெரியலை. ஒருவேளை இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு தான் இந்த சங்கிலி. சங்கிலி எதுக்குன்னா, இங்கே திமுக காண்டி ஒரு தலித் அணி இருக்குது. திமுக கட்சிக்காரங்க கூட அப்படி பேச மாட்டாங்கங்க, விசிக கட்சிக்காரங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சங்கிலி வாங்கி வச்சுருக்குறாங்க. அம்மா அந்த சங்கிலிருந்து விடுதலை வாங்கிட்டு வாங்க. நீங்கள் அந்த சங்கிலி ஒன்று இருக்கல, உங்கள் கையில் இருக்கலாம், டெய்லி கையில் பிடிச்சிட்டே இருப்பாப்புல. அண்ணாச்சி வந்து சட்டையை போடுறதா? சட்டை கிடையாது, திமுக போட்ட அந்த செயின் சங்கிலி. வீசி வண்டி அடிச்சு போகிறாருல, திமுக போட்ட சங்கிலி. அந்த சங்கிலியை தான் உருமாறி உருக்கி சட்டையை மாற்றி வச்சுருக்கிறாங்க. போடக்கூடிய ஒவ்வொரு சட்டையிலையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா எங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது, நீங்கள் தான் எங்களை இருந்து உயிரை கொடுத்து காப்பாற்றணும், சரிங்களா? 234 தொகுதிக்கு அங்கே எங்களுக்காக நீங்கள் வேலை பார்க்கணும், நான் உங்களுக்கு 2 சீட்டு தான் கொடுப்போம், நான் எதிர்பார்க்கக்கூடாது. பொது தொகுதி கனவுலையும் பார்த்துறாதீங்க. அதே மாதிரி எங்கள் ஊரில் ஏதாவது பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே அந்த என்ன பண்ண விசிகர் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா, இந்த ஒரு நீ இறங்கிருங்க, அங்கே மட்டும் லைட்டாக போய் பார்த்துட்டு ஓட்டை கேட்டு நாங்கள் வந்துருந்தோம், சரிங்களா? அவங்க இருங்கன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு ஓட்டை கேட்டு வந்துடுவாங்க. இந்த ஊரில் என்ன விசிகா கொடி பறக்கு, அவுத்துருங்க, இந்த ஊரில் கொடி பறக்கக்கூடாது, இங்கே விடுதலை வாங்குங்க நீங்கள், அப்புறம் உங்கள் விடுதலை பயணத்துக்கு நீங்கள் போகலாம். அடிமையாக இருந்துகிட்டு இருக்கீங்க திமுக கட்சியில், அது உங்களுக்கு தெரியுதுலா? என்ன நீங்கள் என்ன கேள்வி கேட்டுட்டீங்க? தோழமை சுட்டுதெல்லாம் பண்ணிங்களா? ராஜ்நாத் சிங் வராங்க, தேனி விருந்துக்கு போகிறாங்க, நாணயத்தை வெளியிடுறாங்க, என்னென்ன கூத்து நடந்துருச்சு, முருகன் வழிபாடு ஆரம்பிச்சிட்டாங்க, பூணூலை போட்டாங்க அவருக்கு பெருசாக. ஏதா ஒரு வார்த்தை ஓமுக்கா நான் அன்னைக்கு நேற்றே நான் கேட்டேன், உங்களுக்கு துணிவு இருக்குது, இந்த பிறவியில் ஒன்று இருந்துச்சுன்னா, வெக்கமான சூடு சொன்ன ஒன்று இருந்துச்சுன்னா, ஓமுக்கா நீங்கள் எப்படி முருகருக்கு நீங்கள் வந்து விழா எடுப்பீங்க, நீங்கள் எப்படி ஆளுக்கு டீ குடிக்க போவீங்க, ராஜா சிங்கை நீங்கள் எதுக்கு அழைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி கூட அவருடைய கட்சி தலைவரை கூட எம்ஜிஆருடைய உருவம் பொறித்த நாணயத்தை அவரே வெளியிட்டார் ஒன்றிய அரசில் கூட்டணியில் இருக்கும்போது. ஆனால் இங்கே கூட்டணியிலே கிடையாது. நீங்கள் எப்படிங்க அந்த நிகழ்வில் போய் ராஜா சிங்கை அழைக்கலாம், அண்ணாமலை இதுக்கு இங்கே கூப்பிடலாம், கேட்க முடியுதா? அப்போ புரியுதா? உன் விடுதலை எங்கே இருக்குன்ட்டு? உன் விடுதலையே எதையும் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. உங்கள் விடுதலை வந்து விசிகாவோட விடுதலை எங்கே எதில் தெரியுமா இருக்குது? அது குறிப்பாக வன்னியரசு விடுதலை எது தெரியுமா இருக்குது? திமுக கட்சிக்காரர்கிட்ட இருக்குது. தயவு செய்து அங்கே போய் விடுதலை வாங்கிட்டு காசு கொடுத்து ஒரு சட்டை வாங்கி போடுங்க. அந்த காசுக்கு சட்டை போடுறீங்களா, காசு கொடுத்து வாங்குங்க. வண்டியில் போகும்போது பெட்ரோல் போடுறீங்களா, எரிபொருள் போடுறீங்களா, சொந்தமாக உழைச்சி காசு கொடுத்து போட்டிங்கன்னா தான் விடுதலை கிடைக்கும். நீங்களே நீங்கள் சொல்கிறது சரி தான், விடுதலை வேணும்னு சொல்கிறது சரி தான். திமுகலேருந்து விசிக்கு விடுதலை இங்கே வரட்டும். முதல்ல அங்கே தான் பெரிய அடிமையாக நீ இருந்துகிட்ருக்கீங்க, அதை முதல்ல மாற்றுங்க. இந்த மாதிரி சில்லறைகளை கண்டுகொள்ளவே கூடாதுங்க சொல்லப்போனால். ஏன்னா திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா மூக்கு பொட்டச்சிருக்க செந்திரிவேல் கூட இப்படி பேச மாட்டார். எங்கள் வன்னியரசுலாம் உச்சக்கட்ட கோவத்தில் இருப்பாப்புல, பொங்கி எழுந்துருவாப்புல. இந்த ராஜ்நாத் சிங்கும் ஸ்டாலின் ஐயாவும் கலந்துக்கிட்டதை விமர்சிச்சிடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துக்கிட்டு எதையோ டைவெர்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இதை கண்டுக்கிடவே கூடாது. வீடியோ போடக்கூடிய மனநிலையும் கிடையாது. ஆனால் இந்த சில்லறை கொஞ்சம் ஓவராக குலைச்சிருச்சு, அதற்காக தான் இந்த பதிவு. சில்லறை பற்றி பேச வேண்டாம், இனியும் பேச போகிறது கிடையாது. சில்லறை சில்லறை சில்லறை, அவ்வளோதான். நன்றி.